ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இறைவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருடைய பிரம்மச்சரியம் ஜேர்னி நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் ஆழமாக ரியலைஸ் பண்ண ஒரு விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணணுன்னு விருப்பப்படுறேன். நாம் நோ ஃபேபு, சீமெண்ட் ரிட்டென்ஷன், பிரம்மச்சரியம் அப்படின்ற பேரில் பெரும்பாலான நண்பர்கள் தவறான பாதையில் பயணிச்சிட்ருக்காங்க அப்படின்றது எனக்கு புரிய வந்தது. யூஸ்வலாக நாம் என்ன பண்ணுறோம், போனோகிராஃபி அண்ட் மாஸ்டர்பேஷனில் அடிக்ஷனில் இருக்கிறோம். அதுலேருந்து வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணுறோம். அப்போது அந்த நோ ஃபேபு, சீமெண்ட் ரிட்டென்ஷன் அப்படின்றத ஆன்லைனில் பார்க்குறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கேள்விப்பட்டு ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறோம். அந்த குரூப்ஸில் என்ன நடந்துகிட்ருக்கு, நான் நோ ஃபேபில் 1 இயர் வந்துட்டேன், 2 இயர்ஸ் வந்துட்டேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், எல்லாரும் என்ன தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற ஒரு மனநிலை ஃபார்ம் ஆகுது. மற்ற மெம்பர்ஸும் பார்த்திங்கன்னா நோ ஃபேபில் 1 இயர் 2 இயர் வந்தவங்கள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய, போற்றுதலுக்குரிய, ஒரு வியப்பான ஒரு விஷயமா பார்த்து அப்படியே மலைச்சு போய் நிற்கிறது. அவங்க சொல்கிறது என்ன உண்மை என்ன பொய்ன்றதை ஆராய்ஞ்சு பார்க்காம அப்படியே கண்மூடித்தனமாக நம்புறது, அதை ஃபாலோ பண்ணுறது. அதுலேயும் பெரும்பாலும் நிறைய நோஃபேப் குரூப்ஸில் பார்க்குறேன், கண்டினியூவாக டே கவுண்டிங் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. டே 1, டே 2, டே 3, 1 வீக் வந்தேன், 10 டேஸ் வந்தேன், 30 டேஸ் வந்தேன். டே கவுண்டிங் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான். அதையே விளம்பரப்படுத்திக்கிட்டு, அதையே பெருசாக பேசிக்கிட்டு, ரொம்ப மிகைப்படுத்தி பேசிக்கிட்டு, அதனாலே டே கவுண்டிங் கம்மியாக இருக்குன்னா டிப்ரெஷன் ஆகிறது, லோவாக ஃபீல் ஆகிறது. அதுலேயும் நிறைய குரூப்ஸில் நடக்கக்கூடிய கொடுமை என்னென்னா, யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் எத்தனை நாள் ப்ரோ, உங்கள் ஸ்டீக் என்ன சொல்லுங்கள், அவன் நோ ஃபேபில் எத்தனை நாள் வரான்றது பொறுத்து தான் இவன் அவங்ககிட்ட பேசணுமா வானாவா, அவனை மதிக்கணுமா வானாவா, அவன் கேள்விக்கு பதில் சொல்கிறதா வானாவா அப்படின்றது முடிவு பண்ணுறான். உதாரணத்துக்கு ஒரு நண்பர் ஏதோ ஒரு டவுட்டு கேட்குறாரு குரூப்பில், இன்னொரு நண்பர் எடுத்த உடனே அந்த டவுட்டுக்கு ஆன்சர் பண்ணுறதோ, இல்லை அந்த சூழ்நிலையை அவருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு உதவணும்னு நினைக்கிறதோ 100% கிடையாது. எடுத்த உடனே நீங்கள் எத்தனை நாள் ப்ரோ, உங்கள் ஸ்டீக் என்ன சொல்லுங்கள். அப்போ டே கம்மியாக வருது அப்படின்னா அவனை மனுஷனாகவே மதிக்கிட்டு கிடையாது, நாயினும் கீழே நடத்துறது. 1 இயர் 2 இயர் வந்துட்டா நான் தான் பெரிய இது அப்படின்னு நினச்சிக்கிறது, மற்றவங்கள மரியாதை கொடுக்காமல் நடத்துறது. இது முழுக்க முழுக்க மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய பண்பு. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இறைவனுக்கு முன்னாடி எல்லாருமே சமம். இறைவனுக்கு முன்னாடி எல்லாருமே சமம். இன்றைக்கி நாம் நோ ஃபேபில் 1 இயர் வரோம், 2 இயர் வரோம், 3 இயர் வரோம், 5 இயர்ஸ் கூட இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அது அவங்களுமே, என்னையுமே சேர்த்து சொல்கிறேன், நானுமே ஒரு காலத்தில் கண்டினியூவாக ரிலாப்ஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். மணிக்கணக்கில் போனோகிராஃபி பார்த்துட்டு எக்ஸசிவாக மாஸ்டர்பேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் தான். அது தவறுன்னு புரிஞ்சு கைடன்ஸ் எடுத்து இன்றைக்கி வந்திருக்கோம். நான் டே கவுண்டிங் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறதோ, யூடியூப் சேனலில் சொல்கிறதோ, மீட்டிங்கில் பேசுகிறதோ, மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, நான் பெரிய ஆள் அப்படின்னு பீத்திக்கிறதுக்கு இல்லை, மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. நானும் இந்த நிலைமையிலிருந்து தான் வந்திருக்கேன், நான் இத்தனை நாள் வந்திருக்கேன்,
என்னால் முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலே முயற்சி செய்யுங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்கன்ற ஒரு ஊக்கம், தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு டே கவுண்டிங் போடுறேன். அதுவும் 10 days ஒன்ஸு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நண்பர்களுக்கு நான் தயவு செய்து ஒரு ரிக்வெஸ்ட்டு சொல்கிறேன். டே கவுண்டிங்கை போட்டு அது மூலிமா அவங்களுடைய மனநிலை சமநிலையை சீர்குலைச்சி உங்களுக்கு நீங்களே ப்ரெஷர் ஏற்றிக்காதீங்க. பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம எந்தவித பேட் ஹேபிட்டாக இருக்கட்டும், பான் மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன் மட்டும் இல்லை, ஃபோன் அடிக்ஷனாக இருக்கட்டும், நிறைய ஃப்ரெண்ட்ஸு சோஷியல் மீடியாஸில் அடிக்டாக இருப்பான், ஸ்மோக்கிங்கில் அடிக்டாக இருப்பான், நிறைய ஆல்கஹால் கேஸ்லாம் இருக்கும். சில ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக ப்ராஸ்டியூட்கிட்ட போயிட்டு வரவங்களாக இருப்பான். சில ஃப்ரெண்ட்ஸ் கே ரிலேஷன்ஷிப்பால் பாதிக்கப்பட்டிருப்பான். இதை கேட்டுட்டு இருக்கிற ஃபீமேல்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது போல் நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே இயல்பான மனிதர்கள் தான், இங்கே யாரும் தெய்வ பிறவி யாரும் இல்லை. தயவுசெய்து நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. ஒரு நோ ஃபேப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை நோ ஃபேப் ஃபாலோ பண்ணுறீங்க, கைடன்ஸுக்காக யாரையோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றது பாருங்கள், அந்த குரூப்பில் என்ன தான் டிஸ்கஷன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நோ ஃபேப் தவிர்த்து வேறு ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்களா, இல்லை அந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் உங்களை லோவாக ட்ரீட் பண்ணுறாங்களா, மரியாதை குறைவாக ட்ரீட் பண்ணுறாங்களா அப்படின்றது பாருங்கள். முதல்ல அந்த என்விரான்மெண்ட்டு, குரூப்போடைய என்விரான்மெண்ட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா உடனே குரூப்லேருந்து வெளியே வந்துடுங்க, தப்பே கிடையாது. அந்த பர்சன் குரூப்பில் யார் லீடிங்கில் இருக்கிறாங்களோ அவங்க எப்படி எப்படி கைட் பண்ணுறாங்க, எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுறாங்கிறது பாருங்கள். நிறைய குரூப்ஸில் நானே கண்கூட பார்க்குறேன். டே 1 டே 2 ரீலாப்ஸ் ஆகணும்லாம் எவனுமே மனுஷனாகவே மதிக்க மாட்டேன்றான். 1 year வந்துட்டேன், 2 year வந்துட்டேன், 3 yearலாம் வந்துட்டேன்னா நான் தான் உலகத்தை ரட்சிக்க வந்த இறைவன், என்ன தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுன்ற மனநிலைக்கு வந்துடுறாங்க. அது என்ன மாதிரியான மனநிலை? முழுக்க முழுக்க இது மனநோய், 100% மனநோய். ஒருத்தன் மாஸ்டர்பேஷன் பண்ணி ரீலாப்ஸ் ஆகிறான் அப்படின்றதுக்காகவே அவனை தாழ்த்தி பேசுறது, தாழ்வாக நடத்துறது, அது உண்மையாகவே 100% மனநோய் தான். இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. தயவுசெய்து நண்பர்கள் டே கவுண்டிங்கை துரத்துறத நிறுத்துங்க. நோ ஃபேப் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறது கூட முடிஞ்சால் நிறுத்திடுங்க. மன அமைதிக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. இது நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ கண்டினியூவாக 2 வாட்டி 3 வாட்டி 5 வாட்டி பாருங்கள், உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். இன்றைக்கி நோ ஃபேப் கவுன்சிலிங்கே பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. 2000லேருந்து 5000, 10,000, 15,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருத்தனுடைய வீக்னஸ்ஸு, ஒருத்தனுடைய இயலாமை, ஒருத்தருடைய தவறான பழக்கத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு கவுன்சிலிங் அப்படின்ற பேரில், அதை கவுன்சிலிங்னு சொல்ல முடியாது, கவுன்சிலிங்கிற பேரில் நடக்கிற வியாபாரம் நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கு. இதனால் பல 100 பேர் பாதிக்கப்பட்டிருக்கான், காசை இழந்திருக்கான், தொலைச்சிருக்கான். தவறான வழிகாட்டத்தில் போயிட்டு திரும்பியும் தவறான பாதைக்கு போகிறவங்களாம் பல 1000 பேர். தயவுசெய்து இனிமேலாவது விழிப்புணர்வோடு இருங்க. ஆட்டு மாட்டு மந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. யார் சொல்கிறது சரி, யார் சொல்கிறது தவறு அப்படின்றது புரிஞ்சுக்குங்க. கண்கூடாவே பார்க்குறேன், நோ ஃபேப்பில் 3 years 4 years 5 years வந்தாங்களாம் ஒன்றும் பெருசாக சாதித்த மாதிரி எனக்கு தெரியல. அவருடைய பேச்சில் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை, வார்த்தைகளில் ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியல, பேச்சில் ஒரு பக்குவம் இல்லை, ஒரு மெச்சூரிட்டி இல்லை, மற்றவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும்னு தெரியல. ஒருத்தர் நோ ஃபேப்பில் ஃபெயில் ஆகிட்டு ரீலாப்ஸ் ஆகிட்டு ஹெல்ப் கேட்குறான்னா அவனை எப்படி அரவணைச்சு கொண்டு போகணும், அவனுக்கு எப்படி மரியாதை கொடுத்து ஊக்கம் கொடுத்து நம்பிக்கை கொடுத்து எப்படி அவனை வழிகாட்டி கொண்டு போகணும். இந்த பக்குவ நிலை தலைமை எதுவுமே இல்லாமல் அது உண்மையாகவே நோ ஃபேபில் அத்தி நாள் வராங்களா, அதுவும் எனக்கு பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது.
உங்களுக்கே தெரியும் இல்லையா? பேசும்போதே ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ண முடியும். ஒரு மேஸ்குலினிட்டி ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஆழமான ஒரு அமைதியை ஃபீல் பண்ண முடியும். அவங்களுடைய பிஹேவியரில் ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் மேன் பிஹேவியர், ஒரு ஆட்டிடியூடு ஒன்று வெளிப்படும். ஒரு எப்படி குழுவை வழிநடத்தி கொண்டு போகிறது, எல்லாரையும் எப்படி அரவணைச்சு கொண்டு போகிறது, ஒரு தலைமைத்துவம் வெளிப்படும். இது எல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. ஒருத்தர் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா பிளைண்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு, இதை ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நிறைய நோஃபேப் குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா எதுக்கு நோஃபேப் ஸ்டார்ட் பண்ணான்றதே அவனுக்கும் தெரியாமல், என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கானே புரியாமல், தினமும் டே 1ன்றான், டே 2ன்றான், டே 3ன்றான், திடீர்னு ரிலாப்ஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எமோஜி அழுகுற மாதிரி எமோஜி போடுறான். டே 1 ப்ரோ, 2 ப்ரோ, இன்றைக்கி நைட் ஃபால் ப்ரோ, இன்றைக்கி வந்து ஃப்ளாட் லைன் ப்ரோ, இது எப்படி ப்ரோ, அது எப்படி ப்ரோ, இது பெருசாகுமா, அது திக்காகுமா, இது வளருமா, அது வளராதா, எத்தனை நாள் உமன்ஸ் அட்ராக்ஷன் எப்படி வரும், மணி அட்ராக்ஷன் எப்படி வரும், இது எப்படி ப்ரோ, அது எப்படி ப்ரோ, அப்படியே மன அழுத்தத்திலேயே வந்து புழங்கி 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 செத்து போகிறான். நாய் பொழப்பு. கடைசியில் மன நிம்மதியை இழந்துடுறான். மன நிம்மதியை இழந்துட்டு ஒரு எப்படி ஒரு எந்திரத்தனமாக இயங்கிக்கிட்டு இருக்கானுங்க இன்றைக்கி. நோஃபேப் குரூப்ஸில், யூடியூப் சேனல்ஸ்லையும் சரி, நோஃபேப் குரூப்ஸ்லையும் சரி, எதையோ தேடி ஓடிட்டு இருக்கான். இந்த ஸ்கூலில் மார்க்கு தேடி ஓடுவோம் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு மார்க்குனா ஒரு பெரிய வியப்பாக பார்க்குறது, கை தட்டுறது, அவன்தான் ஒரு பெரிய இது மாரி பார்க்குறது. அதே மனநிலை. மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை அளவிடுவது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ, அதே போல் டே கவுண்டிங்கை வச்சு ஆளை மதிப்பிடுறானுங்க. ஒருத்தர் ரீலாப்ஸ் ஆகிட்டான்னு சொன்ன உடனே அவனை மதிக்கிறது கிடையாது. எடுத்த உடனே என்ன டே ப்ரோ உங்களுக்கு, எத்தனை நாள் வந்திருக்கீங்க நோஃபேபில், என்ன ஸ்ட்ரீக்கு, அவன் சொன்ன பிறகு தான் பதிலே சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் இவன் முடிவு பண்ணுறான் அவனை மதிக்கிறதா வானாவா, அவனை ஆளாக கண்டுக்கிறதா வானாவான்றது. இது எவ்வளோ பெரிய இது என்னன்னு சொல்கிறது, எனக்கு தயக்கமாது ஏதாவது கெட்ட வார்த்தை வந்துடுமான்னு. முழுக்க முழுக்க மனநோயாளின்னு மனநிலை. கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா, எதுக்கு அவன் நோஃபேப் ஸ்டார்ட் பண்ணான், இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கான், குரூப்பில் என்ன பண்ணிகிட்டு தெரியாமல் பரபரப்பாக ஓடுறானுங்க. அவர் டே 10 வந்துட்டார், இவர் டே 100 வந்துட்டார், அவர் 1 இயர் கிராஸ் பண்ணிட்டார், இவர் 2 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டார். என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஒன்றுமே புரியாமல் ஏன் இப்படி எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஒரு அறிவு வேணாவா, ஒரு பகுத்தறிவு வேணாவா? ஆட்டு மாட்டு மந்தையை ஓடுற மாதிரி ஓடிட்டுருக்கானே, டே கவுண்டிங் அதை சேஸ் பண்ணி ஓடிட்டுருக்கானே, இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம் இல்லையா? தயவுசெய்து வந்து டே கவுண்டிங்கை மறந்துடுங்க. முதல்ல நோஃபேபே மறந்துடுங்க. மன அமைதியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மன நிம்மதியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தானாகவே வந்து பிரம்மச்சரியத்தில் நீங்கள் வர முடியும். தானாகவே வந்து பேட் ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வர முடியும். இது சத்தியமான உண்மை, தெய்வ சத்தியம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை விட்டுட்டு டே 1, டே 2, ரிலாப்ஸு, நைட் ஃபாலு, ஃப்ளாட் லைனு, விமன்ஸ் அட்ராக்ஷனு, மணி அட்ராக்ஷனு, இது திக்காக வருது, அது லென்த்தாக வருது, இது வளருது, இதெல்லாம் வந்து நீ இதே பேசிக்கினே இரு. எத்தனை நாள் பேசுகிறேன்னு நானும் பார்த்துறேனே. எத்தனை வருஷமாக குரூப்பில் இருந்திருப்பீங்க, எத்தனை மாதமாக குரூப்பில் இருந்திருப்பீங்க. பர்சனல் லைஃப்பில் எதனா டெவலப்மெண்ட் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. எனக்கு நல்லா கண்கூட தெரியும். 400 நாள், 500 நாள், 2 வருஷம், 3 வருஷம் வந்தவங்களாம் தண்ட கர்மமாக சுற்றி நிற்கிறான். கண்ணுக்கு எதிராக தெரியும். ரெகுலராக பவன் பார்த்துட்டு இருக்கிறது. குரூப்பில் வந்து டே கவுண்டிங் போட்டு அப்படியே ஒரு 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 கூட்டத்தை சேர்த்துக்கிறது. இதில் வந்து தயவுசெய்து நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். டே கவுண்டிங் ஃபாலோ பண்ண வேணாம்னு சொல்லலை, டே கவுண்டிங் குரூப்பில் போட வேணாம்னு சொல்லலை. அது வந்து எதுக்கு பண்ணணும்னு ஒரு விவஸ்தை இல்லையா? டெய்லியும் டே கவுண்ட் போட்டுக்கிட்டு டே கவுண்டிங் வந்து 300 நாள், 400 நாள், 600 நாள் வரான்னா அவனை கடவுள் மாதிரி பார்க்குறது, எது சொன்னாலும் பிளைண்டாக ஏற்றுக்கிறது, ஆராய்ச்சி அறிவு இல்லாமல். அது ஏன் அந்த டே கவுண்டிங்கை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்னென்னு அதுதான் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. எண்ட் ஆஃப் த டே நல்லா யோசிச்சு பாருங்கள். டே கவுண்டிங்கை சேஸ் பண்ணி என்ன சாதிச்சுட்ட? ஏதாவது ஒரு சாதனை பண்ணியா சொல்லு. மன அழுத்தம் தான் மிஞ்சும், மன உளைச்சல் மட்டும்தான் மிஞ்சும். புரியுதுங்களா?
இதுவே போக 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 வந்து ஈகோ ஃபார்ம் ஆகும், ஹெட் வெயிட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? தற்பெருமை அடிச்சுக்கணும்னு தோணும். நாம் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஒரு 100 பேர் சேர்த்துக்கணும், நாம் சொல்கிறத அவன் கேட்கணும். இந்த ஈகோ தலகணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும். எண்ட் ஆஃப் தி டே நல்லா யோசிச்சு பாருங்கள். குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட்டு போடுறது, இல்லை அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது, என்னை விட அவன் எக்ஸ்ட்ரா 4 நோ ஃபேப்பில் வந்துட்டான் அதை பற்றி யோசிக்கிறது, ஐயோ இன்றைக்கி ரிலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றது, ஐயோ இன்றைக்கி எனக்கு நைட் ஃபாலோ வந்துருச்சு, இன்றைக்கி ஃப்ளாட் லைன் வந்துருச்சுன்றது, இதையே வந்து யோசித்து 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 மனநல பாதிக்கப்பட்டு தான் பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்கான். நோ ஃபேப்பு நோ ஃபேப்பு நோ ஃபேப்பு இதையே யோசித்து 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 அவன் எதுக்கு வாழ்ந்துட்டுருக்கான்? ஸ்கூலுக்கு போகிறானா, காலேஜ் போகிறானா, வேலைக்கு போகிறானா, எதில் அவன் ஃபோக்கஸ் பண்ணணும்? கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும், ஜிம்மில் ஃபோக்கஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு 24 மணி நேரம் குரூப்லேயே இருக்கிறது, 24 மணி நேரம் டே கவுண்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது, முழுக்க முழுக்க பெனிஃபிட்ஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது, முழுக்க முழுக்க கேர்ள்ஸை பற்றியே யோசிக்கிறது, விமன்ஸ் அட்ராக்ஷன் பற்றி யோசிக்கிறது. பெனிஃபிட் எப்போ எத்தனை நாள் வந்தால் என்ன பெனிஃபிட் வரும்? 90 நாள் வந்தால் ஸ்பெர்ம் திக் ஆகிடுமா? 100 நாள் வந்தால் பீனிஸ் வந்து லென்த் ஆகிடுமா? 200 நாள் வந்தால் ஹேர் க்ரோத் ஆகிடுமா? இன்னும் 1 இயர் வந்தால் எல்லா கேர்ள்ஸும் என்கிட்ட வந்துடுவாங்களா? எல்லோரும் என்கிட்ட என்னோட வந்து இருப்பாங்களா? நான் ஒரு 4 கேர்ள் ஃப்ரெண்டோட நான் வந்து இன்டர் கோர்ஸ் பண்ண முடியுமா? நான் ஒரு நல்ல இதுவாக பெரிய ப்ளே பாய் ஆக முடியுமா? நான் சொன்னால் எல்லாரும் கேட்கணுமே. நான் ஒரு குரூப்பை ரன் பண்ணணுமே, நான் ஒரு குரூப்பில் அட்மினாக இருக்கணுமே, ஒரு 100 பேரை நம்மளை ஃபாலோ பண்ணணுமே. இது எல்லாத்தையுமே போட்டு குழப்பி 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 கடைசியில் எங்கே நடுத்தெருவில் திருநாயாக நின்று கிடக்குறான். அவன் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணது விட்டான். புரியுதுங்களா? அந்த கான்செப்டு மனநிலை சமநிலை இல்லாததுனால, தவறான பாதையில் போனதுனால நாம் என்ன பண்ணோம்? உயிராற்றல் இழந்துட்டோம். உயிராற்றல் இழந்ததுனால வாழ்க்கையில் தோத்துட்டோம். எனர்ஜி இல்லை. இப்போ என்ன பண்ணோம்? சீமெண்ட் ரிட்டென்ஷன், அந்த எனர்ஜியை உயிராற்றலை தக்க வச்சு அந்த ஆற்றலை நம்மளுடைய கெரியரில் போட்டு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஸ்போர்ட்ஸ்லேயோ ஜிம்லேயோ யோகா மெடிடேஷன் கிளாஸ்லையோ கராத்தே கிளாஸஸ்லையோ காயகல்பம் கற்றுக்கிறதோ, ஏதாவது லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதோ, மசில் க்ரோ பண்ணுறதோ, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் நம்ம போட்டு நம்ம லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறோம். இவ்வளோதானே கான்செப்ட்டு. இதில் போய் குரூப்பில் 24 மணி நேரம் ஆக்டிவாக இருக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? டெய்லியும் டே கவுண்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது தேவை என்ன இருக்குது? ஒருத்தன் வந்து நோ ஃபேப்பில் அன்றைக்கி ரிலாப்ஸ் ஆகிட்டான்னு அவனை நாய் மாரி ட்ரீட் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது? நான் வந்து நோ ஃபேப்பில் 100 நாள் 200 நாள் வந்துட்டேன்னா நான் தான் பெரிய இது அப்படின்ற மனநிலையில் வர வேண்டிய தேவை என்ன இருக்குது? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டார்க் லைஃப்பில் உங்களுக்கு தெரியாமல் கொண்டு போய் நிறுத்துது. அது எத்தனை பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எண்ட் ஆஃப் தி டே வந்து குரூப்பில் நான் 50 மெசேஜ் போட்டேன், ஓகேங்களா? நான் வந்து வாய்ஸ் சேட்டு கண்டக்ட் பண்ணி எல்லாருக்கும் கைடன்ஸ் கொடுத்தேன், என்கிட்ட இத்தனை பேர் டவுட் கேட்டாங்க, நான் ஒரு குரூப் ஆரம்பித்து அட்மினாக இருக்கிறேன், நான் எல்லோரும் என்னை மதிக்கிறாங்க. இந்த 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 மனநிலை, இந்த ஈகோ, இந்த தலகணம், இந்த மனநிலை ஃபார்ம் ஆகிட்ட பிறகு அவனுடைய பர்சனல் க்ரோத் வந்து அடிபட்டுது, சுத்தமாக அடிபட்டுச்சு. யோசிச்சு பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்கும், உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. பர்சனல் லைஃப் க்ரோத் வந்து ஃபுல்லாக அடிபட்டுருது. இந்த மாதிரி தான் பல பேர் நம்ம சுற்றிட்டு இருக்கான். அதுவும் வந்து நோஃபேப் குரூப்பில் வரவன் மொத்தமே வந்து ஆட்டு மாட்டு மந்த மாதிரி இருக்கிறானுங்க. அது நான் தெளிவாக நிறைய பேர் பார்த்துட்டேன். ஏதோ லிங்க்கு போடுறது, அதுக்குள்ளேயே மாணவரை சண்டை போட்டுன்னு இருக்குது. ஜாதி சண்டை, மத சண்டை, கடவுள் சண்டை, மொழி சண்டை. இந்த யூடியூப்பில் அப்படி சொன்னாங்க, இந்த யூடியூபர் இப்படி சொன்னார், இது ஃபாலோ பண்ணால் இப்படி வரும், இந்த ஃபுட் எடுங்க, அந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இந்த யோகா பண்ணணும், இல்லை நான் சொல்கிறதா நீ கேட்கணும். இந்த மனநிலையில் வந்த பிறகு அவன் எதுக்கு தான் அவன் குரூப் வந்தான்? அவன் எதுக்கு வந்து நோஃபேப் ஃபாலோ பண்ணுறான்? அவனுடைய தேவை என்ன? அவன் வாழ்க்கையில் என்ன அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறான்? எல்லாமே அடிபட்டு போச்சு. எண்ட் ஆஃப் தி டே அந்த நாளுடைய முடிவில் அவனுடைய மனநிலையை செதைஞ்சு போய் எதுக்கு தான் இருக்கிறான்னு தெரியல, ஏதோ பரபரப்பாக ஓடிட்டுருக்கான். நான் வந்து வேலூரில் அமீர்தின்னு ஒரு பூங்கா இருக்குது, அங்கே போனேன். அங்கே ஒரு நரி, சின்ன நரி கூண்டில் அடைச்சிட்டு இருக்காங்க. அது கூண்டில் இருக்கிறனே தெரியாமல் அது பாட்டுன்னு சுற்றி வந்துட்டு இருக்கு. அது ரவுண்டாக அப்படியே சுற்றி வந்துட்டு இருக்கு. ரொம்ப நேரமாக சுற்றி வந்துட்டு இருக்கு. அதுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு பகுத்தறிவு இல்லை. நம்ம கூண்டுக்குள்ளே தான் இருக்கும், எவ்வளோ தான் சுற்றினாலும் நம்ம வெளியே போக முடியாது, எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும், நம்ம டயர்ட் ஆகிடுவோம், சாப்பிட்டதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும், ரொம்ப கை காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும்.
பூட்டு போட்டிருக்கு, நம்ம இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு அந்த இது அறிவு இல்லாமல் நானும் ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். அது சுற்றி 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 வேக வேகமாக ஓடுது 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 ஓடிட்டே தான் இருக்குது. அந்த அறிவு இல்லை அதுக்கு. அதே போல் தான் நம்மள பல பேர் வந்து இப்படி தான் நோ ஃபேப் நோ ஃபேப் நோ ஃபேப் இதையே தலை ஃபுல்லாக ஏற்றி வச்சுட்டு மனநல பாதிக்கப்பட்டு சுற்றிட்டு இருக்கான். தயவு பண்ணி இதுலேருந்து வெளியே வாங்க. பரபரப்பாக யூடியூப் சேனலில் பேசுகிறது, அதெல்லாம் யூடியூப் சேனலில் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப விளம்பரப்படுத்தி பேசுகிறான். நோ ஃபேப்பில் 90 நாள் வந்தால் இப்படி ஆயிடலாம், 100 நாள் வந்தால் அப்படி ஆயிடலாம், 1 இயர் வந்தால் அப்படி போயிடலாம். ரியாலிட்டின்றது டோட்டலாக வேறையாக இருக்குது. ஐயோ உமன்ஸ் அட்ராக்ஷன், ஐயோ செமன் திக்னஸ்ஸு, ஐயோ பின்னிஸு லென்த்து, ஹேர் க்ரோத்து, ஐ பவர், எனர்ஜி அப்படியே வந்து அப்படியே ஏற்றி 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 அப்படியே அந்த எல்லாரையும் வந்து மனநல பாதிக்கப்பட்டு அலைய வச்சிடறானுங்க. இதுதான் யதார்த்தமாக நடக்குது. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தவனோட வீக்னஸை பயன்படுத்தி நோ ஃபேப்ன்ற பொருளை வியாபாரிங்க தான் சுற்றிட்டு இருக்கான். நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறானுங்க. என்கிட்ட கவுன்சிலிங் வாங்கிக்கோ, இவ்வளோ தான் பேமெண்ட்டு, டெய்லியும் ஃபோன் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, விளம்பரம் அனுப்புறது. இது வந்து ஏன் இந்த நோ ஃபேப்ன்ற இந்த ட்ராக், இந்த ஜேர்னி ஏன் இவ்வளோ கேடுகட்டதான் மாறிடுச்சின்னு எனக்கு ஒன்றும் புரியல. குப்பையாக மாறி போச்சு. நிறைய நோ ஃபேப் குரூப்ஸ் இப்போ குப்பையாக ரன் ஆகிட்டு இருக்கு. எக்கச்சக்கமாக மெசேஜு, எக்கச்சக்கமாக வாய்ஸ் சாட்டு, லிங்க்குங்க, ப்ரொமோஷனு, யூடியூப் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, டெலகிராம் லிங்க்கு, ஃபேஸ்புக் லிங்க்கு, இதை பண்ணுங்க ப்ரோ, அதை பண்ணுங்க ப்ரோ, இதை பண்ணுங்க ப்ரோ, அதை பண்ணுங்க ப்ரோ, இது வந்துடும் ப்ரோ, அது வந்துடும் ப்ரோ, ப்ரோ 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 நோ ஃபேப் நோ ஃபேப் நோ ஃபேப்னு அப்படியே கடவுளே கடைசியில் வந்து மனநிலை சமநிலையை இழந்துட்டு பைத்தியக்காரனாக அழிஞ்சிட்டு இருக்கானுங்க. தயவு செய்து வந்து இந்த நான் சொல்கிற கண்டென்ட்டை திரும்ப 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 கேளுங்க. கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு தப்பு நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். உண்மையிலே நீங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறவரு உண்மையிலே ஒர்த்தா, உண்மையிலே வந்து நோ ஃபேப் ஃபாலோ பண்ணுறாரா அப்படின்றது அவருடைய வாய்ஸு கேட்டால் தெரியும், அவருடைய பிஹேவியரில் தெரியும், அவருடைய கைடன்ஸில் தெரியும், அவருடைய வார்த்தைகளில் தெரியும். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறதா வேணாவா, குரூப்பில் உண்மையாகவே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை டே கவுண்டிங் போட்டு அவன் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுட்டு அவன் விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கானா, அந்த குரூப்பில் போனாலே வந்து மனநிலை சமநிலையில் இருக்கா, இல்லை பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கா என்னன்றதை நீங்கள் தெளிவாக பார்த்து முடிவெடுங்க. மனநிலை வந்து சரி சமநிலையில் இல்லை, அந்த சுச்சுவேஷன் இல்லைன்னா தயவுசெய்து அங்கேருந்து வெளியே வந்துடுங்க. ஓகேங்களா? இவனுக்கு எல்லாம் ஏதோ ரேஸில் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கான். எங்கே ஓடுறான்னு அவனுக்கும் தெரியல, நம்மளுக்கும் தெரியல. எண்ட் ஆஃப் தி டே வந்து அது அப்படியே ஒரு டோப்பமைன் மாதிரி ஏறிடுச்சா என்னன்னு தெரியல. டே கவுண்டிங் குரூப்பில் போகிறது, 4-5 பேர்கிட்ட பேசுறது, அது வந்து நான் சொல்கிறது எல்லாரும் கேட்டுக்கணுன்ற அந்த மனநிலை பார்த்தீங்களா, அது வந்து டோப்பமைன் கொடுக்குதா, அதுக்கு அடிக்ட் ஆகிட்டானுங்களா, அது ஒன்றுமே புரியல. என்ன தான் பண்ணிகிட்ருக்கானுன்னு புரியல. நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு சமயம் வேடிக்கையாகவும் இருக்குது, சில சமயம் அருவருப்பாகவும் இருக்குது, வெறுப்பாகவும் இருக்குது. என்னடா இப்படி இருக்கானுங்க, அனிமல்ஸை விட கேவலமாக இருக்கானுங்க, என்னடா இது டே கவுண்டிங்கை துரத்திட்டு இருக்கானே, நைட் ஃபாலோ இவ்வளோ தீவிரமாக பேசுகிறானே, ரீலாப்ஸ் ஆகிட்டானே இவ்வளோ கவலைப்படுறானே, டே 1 2 3ன்னு இது போய் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கானே, என்னடா பண்ணுறானுங்க, நம்மளுக்கு அப்படியே ஒரு வியப்பாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, கோபமாக வருது. ஐயோ கடவுளே, தயவுசெய்து வந்து இந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி அலையாதீங்க. மனநிலை சமநிலையில் வச்சுருங்க. இது எனக்கு புரிஞ்ச பிறகு குரூப்போட பேர் மாற்றுறேன். என்னென்னு, தவ வலிமை ஆன்ம பலம்னு மாற்றுறேன். தியான பயிற்சி அந்த மனநிலை சமநிலையில் கொண்டு வந்து, மனம் என்பது மாபெரும் சக்தி. அந்த மனதை கட்டுப்படுத்துறதை விட்டுட்டு, அந்த மனநிலை சமநிலையில் கொண்டு வரதை விட்டுட்டு, தினமும் ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம், இன்னும் நல்லா முடியுதுன்னா 1 மணி நேரம், காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் தியான பயிற்சி பண்ணாலே நம்ம வாழ்க்கை எவ்வளோ தூரம் டெவலப் ஆகிடும், எங்கேயோ போயிடும். ஏன்னா மனம் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது. டைரெக்டாக வந்து யூனிவர்ஸோடு கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் கேட்டதெல்லாமே நடக்கும். இது சத்தியமான உண்மை. ஏன்னா மனதுக்கு அந்த வலிமை இருக்குது. அண்டத்தில் உள்ளது எல்லாம் பிண்டத்தில் உள்ளதுன்றாங்க. அது மனம் வந்து மாபெரும் சக்தி. அந்த மனதை கட்டுப்படுத்துறதை விட்டுட்டு, மனதை பக்குவப்படுத்துறதை விட்டுட்டு எதையோ தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இது வந்து முழுக்க வந்து தவறான பாதையில் போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். தயவுசெய்து இந்த ட்ராப்பில் இருக்காதீங்க.
நான் கடைசியாக சொல்கிற ஒரு பர்சனல் அட்வைஸு, கைண்ட் ரிக்வெஸ்ட் வந்து, ஏதோ ஒரு நோஃபேப் குரூப்பை ஃபாலோ பண்ணுறது, யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறது, யாரோ சொல்கிறது கேட்குறதுல அதுக்கு முன்னாடி உங்களுடைய தேவை என்ன, இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கீங்க, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய மனநிலை என்ன கண்டிஷனில் இருக்குன்றது சுய பரிசோதனை பண்ணுங்கள். தனியாக உட்காந்து யோசிங்க, உங்களுக்கு நீங்களே பேசிக்குங்க, என்ன தான் தேவை அப்படின்றது யோசிச்சுங்க. புரியுதுங்களா? எந்த சிந்தனையுமே இல்லாமல் ஏதோ ஒரு ஆட்டு மாட்டு மந்த மாதிரி அப்படியே ஓடிட்டு இருக்காதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன். என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீ யாருன்னு யோசி. முதல்ல என்ன தேவை இருக்குது, என்ன பர்பஸ் இருக்குது, என்ன தான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு தான் குரூப்பில் இருக்கிற, எதுக்கு தான் இந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிற, அது உண்மையிலே உனக்கு ஒர்த்தா, நீ ஃபாலோ பண்ணுற ஆள் உண்மையிலே ஒர்த்தான்னு யோசிச்சு பாரு. இல்லை வேறு எதனா அந்த லூஸ் தனமாக வந்து டே கவுண்டிங் சேஸ் பண்ணிக்கின்னு எல்லாம் ப்ரோ இது ப்ரோ அது ப்ரோ இது ப்ரோ அது ப்ரோன்னு வீல் கத்திக்கின்னு வயிற்றுல வாயில் அச்சின்னு இருக்கிறீங்களா, என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு தெளிவாக யோசிச்சு பார்த்துட்டு பண்ணு. தயவுசெய்து வந்து இந்த லூஸ் தனமான வேலையை தயவுசெய்து இனிமேல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? மனநிலை சமநிலையில் கொண்டு வாங்க. மன நிம்மதியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மனம் வந்து மாபெரும் சக்தி. திரும்ப 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 பதிவு பண்ணுற மனம் மாபெரும் சக்தி. அதை பக்குவப்படுத்தி அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 30 நிமிஷம் தியானம் பண்ணு, 1 மணி நேரம் தியானம் பண்ணு, காலையில் அரை மணி நேரம், மதியம் அரை மணி நேரம், ஈவினிங் ஒரு அரை மணி நேரம் தியான பயிற்சி பண்ணு. இதை தாண்டி உனக்கு கைடன்ஸ் பண்ணுறதுக்கு உலகத்தில் எவனுமே கிடையாது. புரியுதுங்களா? இதை தாண்டி கைடன்ஸ் பண்ணுறதுக்கு எவனுமே கிடையாது. தயவுசெய்து காசு கட்டி எவன்கிட்ட ஏமாறாத. நோ ஃபேபுக்கு மருந்து கொடுக்குறேன், நோ ஃபேபுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன், இத்தனாயிரம் கொடு அத்தனாயிரம் கொடு, என் குரூப்பில் வந்து சேரு, இதெல்லாம் வந்து நீயே முடிவு பண்ணிக்க ராஜா. புரியுதா? நீ கைடன்ஸ் எடுக்கிற ஆள் உண்மையிலே ஒர்த்தா, நீ பண்ணுறது சரியான சுய பரிசோதனை பண்ணிக்கோ. அவ்வளோதான். இதில் நான் சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. திரும்பவும் வந்து டே கவுண்டிங் சேசிங் பண்ணிக்கின்னு எத்தனை நாள் போனால் என்ன பெனிஃபிட் வரும், எத்தனை நாளைக்கு போனால் விமன்ஸ் அட்ராக்ஷன் வரும், எத்தனை நாளைக்கு போனால் ஸ்பெர்ம் திக்னஸ் ஆகும், பீனஸ் லென்த் ஆகும், ஹேர் க்ரோத் ஆகும், முட்டாள்தனம், நாய் பொழப்பு. இதை விட்டுருங்க. மனநிலை சமநிலை கொண்டு வாங்க. தியான பயிற்சியில் அதிகமாக ஈடுபாடு கொடுங்க. யோகாசன பயிற்சி, தியான பயிற்சி, உடல் நலத்து மேலே அக்கறை செலுத்துங்க. ஆன்லைனில் ரொம்ப நேரம் இருக்காதீங்க. நைட்டு 9 மணி மேலே ஆன்லைனில் இருக்காதீங்க. இது வந்து கைண்ட் ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். குரூப்பில் பரபரப்பாக மெசேஜ் பண்ணிக்கின்னு அவனை தாழ்த்தி பேசுறது, இவனை தாழ்த்தி பேசுறது, ஈகோவா, ஹெட் வெயிட்டு, தற்பெருமை, ஒரு மைத்துக்கும் உதவாது, எதுக்குமே உதவாது. நல்லா அனலைஸ் பண்ணிக்கங்க. தயவுசெய்து வந்து பல பேர் ஆட்டு மாட்டம் அந்த மாதிரி ஓடிட்டுருக்கான். எதுக்கு ஓடுறான்னு அவனுக்கும் தெரில, எதுக்கு நோ ஃபேப் ஸ்டார்ட் பண்ணான்னு தெரில, எதுக்கு குரூப்பில் நாய் மாதிரி குறைச்சின்னுக்கிறான்னு தெரில. எதுவுமே தெரியாமல் எண்ட் ஆஃப் தி டேயில் அவன் பர்சனல் குரோத்தே வந்து ஸ்பாயில் ஆகிட்டு என்ன தான் பண்ணுறான்னு தெரியாமல் இருக்கிறான். ஓகேங்களா? நோ ஃபேபுக்கு கைடன்ஸ் தேவை தான், இல்லைன்னு சொல்ல. திட்டமாக எடுத்துக்கோ, திட்டமாக கைடன்ஸ் எடுத்துக்கோ. கைடன்ஸ் எடுத்துக்கிட்டியா சீமெண்ட் ரிட்டன்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணு, உன்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணு, காலேஜ் போ, ஸ்கூலுக்கு போ, ஜிம்முக்கு போ, யோகா கிளாஸுக்கு போ, ஸ்கில்லு டெவலப் பண்ணி எதனா புதுசாக லாங்குவேஜ் கற்றுக்கோ. இந்த மாதிரி அடுத்த கட்டம் போயிட்டே இருங்க. ஓகேங்களா? பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறது, டே கவுண்டிங்கை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி அதையே மனசை போட்டு குழப்பிக்கிறது, இதை பண்ணாதீங்க. திரும்பவும் ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். மனம் வந்து ஒரு மாபெரும் சக்தி. அதை பக்குவப்படுத்துறதுல நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தியான பயிற்சியில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தவ நிலையில் அதிகமாக இருங்க. தவ வலிமை, ஆன்ம பலம், அந்த உள்ள உறுதி தான் எல்லாமே. உடல் உறுதி கூட அப்புறம் தான், உள்ள உறுதி தான் எல்லாமே. அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற வேலையை பாருங்கள். அனாவசியமாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணி இளமையை வீண் பண்ணிடாதீங்க. திரும்ப சொல்கிறேன், இளமையை வீண் பண்ணிடுது. நேரம் போனால் திரும்ப வராது, இளமை போனால் திரும்ப வராது. இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்காதிங்க. அனாவசியமாக விஷயம் திரும்ப பேசி திரும்ப கேட்டு ஒரு மென்டல் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் இருக்காதிங்க. அதிலேருந்து ரிலீஃப் ஆகி வெளியே வந்துடுங்க. பீஸ்ஃபுல் லைஃப்பை லீட் பண்ணுங்கள். மன அமைதி, மன நிம்மதி தான் வெற்றிக்கான ஒரே வழி. அதை மட்டும் பார்த்துங்க. நன்றி. தொடர்ந்து நமக்காக வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்க சரவணன் பிரதருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். இந்த யூடியூபோடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம தொடர்ந்து வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் தொடர்ந்து நோ ஃபேப் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும்
சீரியஸாக பிரம்மச்சரியத்துக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது, கைடன்ஸ் தேவைப்படுதுன்னு மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஃபன் பண்ணுறேன், டைம் பாஸ் பண்ணுறவன் அப்படின்றவங்க தயவுசெய்து ஜாயின் பண்ணாதீங்க. குரூப் இந்த யூடியூப் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்மளுடைய பிரம்மச்சரியம் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் இருக்குது. நன்றி.